பொருட்டைகையின் கற்க கசடர கற்பவை கற்ற விண்டிக்கு அதற்கு தக பொருள் கற்க வேண்டிய நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நெறியோடு வாழ வேண்டும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. பொருள் எண் என்று சொல்லப்படுபவையும் எழுத்து என்று சொல்லப்படுபவையும் ஆகிய இவ்விரண்டும் வாழும் மக்களுக்கு இரு கண்கள் போன்றவை. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, உன்னுடையர் கல்லாதவள். பொருள் அறிவு தரும் நூல்களை கற்றவர்களே கண்ணுடையவர்கள் என்று கூறப்படுவர். கல்லாதவர் முகத்தில் 2 கண்கள் இருந்தாலும் அவை புண்கள் என்றே கருதப்படும். உவப்பத்தலை கூடி உள்ள பீரலும் அனைத்தே உழவர் தொழில். பொருளறிஞழுக்களின் பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது மீண்டும் எப்போது காண்போம் என நினைக்கும்படி பழகுவதுமே கற்றவரின் இயல்பாகும். உடையார் முன்னில்லார் போல் ஏக்கற்றும் கற்றார், கடையரே கல்லாதவள். பொருள் செல்வந்தர் முன் ஏழைகள் நிற்பது போல அரியரிடம் பணிந்து நின்று கற்றவரே உயர்ந்தவர். மானம் கருதி பணியாமல் கல்லாதவர் தாழ்ந்தவர் ஆவர். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கட்டுரை தூரும் அறிவு. பொருள் தாம் கற்ற கல்வியால் அடையும் இன்பத்தை உலகமே அடைவதைக் கண்டு கற்றறிந்தவர்கள் மேலும் ஏனும் கற்க விரும்புவார்கள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. பொருள் ஒருவனுக்கு அழிலியாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். மற்ற செல்வங்களுக்கெல்லாம் அந்த சிறப்பு இல்லை. ஏழு பிறவிகைகளிலும் உதவியாக இருக்கும் நீயாதாமின் புருவழியே உலகின் புறக்கண்டு தாமொருவர் கற்றறிந்தார். பொருள் தாம் கற்ற கல்வியால் அடையும் இன்பத்தை உலகமே அடைவதைக் கண்டு கற்றறிந்தவர்கள் மேலும் மேலும் பட்க விரும்புவார்கள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. பொருள் ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். மற்ற செல்வங்களுக்கெல்லாம் அந்த சிறப்பு இல்லை. ஒரு கருவி மினு கற்க கசடர கற்பவை கற்ற வேண்டற்கண் அதற்கு தகு. பொருள்
கற்க வேண்டிய நூல்களை குற்றமற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நெறியோடு வாழ வேண்டும். எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. பொருள் எண் என்று சொல்லப்படுபவையும் எழுத்து என்று சொல்லப்படுபவையும் ஆகிய இவ்விரண்டும் வாழும் மக்களுக்கு இரு கண்கள் போன்றவை. எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. பொருள் அறிவு தரும் நூல்களை கற்றவர்களே கண் உடையவர்கள் என்று கூறப்படுவர். கல்லாதவர் முகத்தில் 2 கண்கள் இருந்தாலும் அவை புண்கள் என்றே கருதப்படும். தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். பொருளறிஞர்களுடன் பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது மீண்டும் எப்போது காண்போம் என நினைக்கும்படி கழகுவதுமே கற்றவரின் இயல்பாடும். உடையார் முன் இல்லார் போல் கற்றும் கற்றார் கடையரே கல்லாத்தவர். உடையார் முன் இல்லார் போல் கற்றும் கற்றார் கடையரே கல்லாத்தவர். செல்வந்தர் முன் ஏழைகள் நிற்பது போல அரியரிடம் பணிந்து நின்று கற்பவரையே உயர்ந்தவர் மானம் கருதி பணையாமல் கல்லாதவர் தாழ்ந்தவராவர். உட்கொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு மற்றனை தூரும் அறிவு. உட்கொட்டலை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டளை தூரும் அறிவு. பொருள் கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போலவே எல்லா நாடும் ஊரும் சொந்தமாகும். அப்படி இருக்க ஒருவன் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏனோ? அவன் பொறுமை கண்டாம் கற்க கல்வி ஒருவர்க்கு ஏழுமையும் ஏமாப்புடைத்து. பொருள் முறுபிழப்பில் ஒருவன் கற்றும் கல்வியானது அவனுக்கு அடுத்து வரும் 7 பிறவிகளிலும் உதவியாக இருக்கும். பொறு கருதி மினு கற்க கசடர கற்பவை கற்ற வேண்டிருக்க அதற்கு பொருள்
கற்க வேண்டிய நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நெறியோடு வாழ வேண்டும். எண்ணின்ப ஏனை எழுத்தென்பாய் இவ்விரண்டும் கண்ணின்ப வாழும் ஈர்க்கு. எண்ணின்ப ஏனை எழுத்தென்பாய் இவ்விரண்டும் கண்ணின்ப வாழும் உயிர்க்கு. பொருள் எண் என்று சொல்லப்படுபவையும் எழுத்து என்று சொல்லப்படுபவையும் ஆகிய இவ்விரண்டும் வாழும் மக்களுக்கு இரு கண்கள் போன்றவை. எண்ணென்ப ஏனை எழுத்தென்பாய் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. பொருள் அறிவு தரும் நூல்களை கற்றவர்களே கண் உடையவர்கள் என்று கூறப்படுவர். கல்லாதவர் முகத்தில் 2 கண்கள் இருந்தால் அவை புண்கள் என்றே கருதப்படும். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதன் அனைத்தே புலவர் தொழில். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதன் அனைத்தே புலவர் தொழில். பொருளறிஞர்களுடன் பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது மீண்டும் எப்போது காண்போம் என நினைக்கும்படி பழகுவதுமே கற்றவரின் இயல்பாடும்.